Hi all, welcome to the channel Techco Talk. ஸோ இன்றைக்கி நம்ம சால்வ் பண்ண போகிற ப்ராப்ளம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கே க்ளோசஸ் பாயிண்ட் டு ஒரிஜின். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, லைக் 1 3 -2 2 அந்த மாதிரி செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஆரிஜின்னா ஒன்றும் இல்லை, 0,0லேருந்து எந்த பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குங்கிறது சொல்லணும். ஆரிஜின்னா 0,0. ஸோ வந்து ஆரிஜின்லேருந்து இந்த செட் ஆஃப் பாயிண்ட்ஸில் எந்த பாயிண்ட்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கோ அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து இந்த ப்ராப்ளமோட கொஸ்டின். ஸோ இப்போ இங்கே கே ஈக்குவல் டு 3 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் இப்போ டோட்டலாக என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 1 2 3 4 5 வரைக்கும் இருக்குது. ஸோ அதுதான் நான் வந்து 0 1 2 3 4ன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ என்னோட வேல்யூ 5 இருக்குது. நம்ம அதிலிருந்து 3 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணணும். ஸோ 3 பாயிண்ட்ஸ், ஸோ வந்து கொடுத்துருக்க வேல்யூ 5 பாயிண்ட்ஸ்லேருந்து நம்ம 3 பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்மளோட ப்ராப்ளம். ஸோ அப்போ நம்ம இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, முதல்ல வந்து இந்த கோட் எப்படி சால்வ் பண்ணலாங்கிறது லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து கோட் எப்படி பண்ணலாங்கிறது சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து கொடுத்துருக்க பாயிண்ட்ஸோட டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம். ஸோ வந்து நம்மளுக்கே தெரியும், ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரிஜினுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா √(x² + y²). சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், எல்லா பாயிண்ட்ஸோட √(x² + y² கண்டுபிடிச்சிட்டு, ஸோ அது வந்து எது கம்மியாக இருக்கும், ஸோ அந்த ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்ஸ், அதாவது கம்மியாக இருக்கிறது ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம எல்லா பாயிண்ட்ஸ்க்குமே வந்து ஸ்கொயர் ரூட் கம்பேர் பண்ணுறனால நம்மளுக்கு வந்து √(x² + y² கம்பேர் பண்ணாலும் ஓகே தான், இல்லை x² + y² மட்டும் கம்பேர் பண்ணாலும் நம்மளுக்கு கரெக்டான கம்பேரிசன் தான் வரும். ஸோ அதனால் நான் என்ன கம்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா x² + y² தான் பண்ண போகிறேன். ஸோ அப்போது ஈச் ஆஃப் த பாயிண்ட்டுக்கு நம்ம x² + y² பண்ணோன்னா என்ன ஆகும், 1² + 3². ஸோ 1² + 3² என்னது, 9 + 1 10. ஸோ 10. ஸோ அதுக்கப்புறம் 2² + 2², ஏன்னா -2 the whole square, 2² + 2² என்ன வரும், 4 + 4 8. அதுக்கப்புறம் இங்கே 5² + 1, 5²னா 25, 25 + 1 6, 26. ஸோ 26. அதுக்கப்புறம் 3, 2. ஸோ 3²னா 9, 2²னா 4, 9 + 4 13. ஸோ 13. அதுக்கப்புறம் 1² + 1², ஸோ வந்து இட் இஸ் 2. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட பாயிண்ட்ஸு. ஓகே, 10 8 26 13 2ங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிற பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு எது வந்து கம்மி டிஸ்டன்ஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது, 2 இருக்குது. கரெக்டாக? ஸோ 2 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. அதுக்கப்புறம் 13 இருக்குது. கரெக்டாக? ஸோ நம்மளுக்கு ரிசல்ட்டில் என்ன வரணும்னா 2 8 13ஓட கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸு. ஸோ 8ஓட கரஸ்பாண்டிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா -2 2. அதுக்கப்புறம் 13ஓட கரஸ்பாண்டிங் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3, 2. ஓகே, சாரி 13 வராது, 10 இருக்கு இல்லையா? ஸோ அதனால் 10 தான் வரும். ஸோ 13 கிடையாது, சாரி, நான் 10 கவனிக்கல. ஸோ 10. ஓகே, ஸோ 8 10 2 தான் வரணும். ஸோ 10ஓட கரஸ்பாண்டிங் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1, 3. ஸோ 1, 3. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ 2ஓடது வந்து 1, 1. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன எழுதியிருக்கேன்னா 8 எழுதியிருக்கேன். 8ஓட கரஸ்பாண்டிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா -2 2. 10ஓடது வந்து 1, 3. அதுக்கப்புறம் 2ஓடது வந்து 2ங்கிற டிஸ்டன்ஸோட பாயிண்ட் வந்து 1, 1. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் தான் எனக்கு அவுட்புட்டில் வரணும். இது எந்த ஆர்டரில் வேணால் வரலாம். -2 2ங்கிறதுக்கு 1 3க்கு பதிலாக, இல்லை 1 3 1 1 -2 2 எப்படி வேணால் வரலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சொல்யூஷன் கொண்டு வரணும். அதாவது கிடைக்கிற டிஸ்டன்ஸில் எது வந்து ரொம்ப ஸ்மாலராக இருக்கோ அதில் இருக்க ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்ஸை எடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து முதல்ல இதை வந்து சார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்போ எப்படி வரும், 2 8 10, அதுக்கப்புறம் 13 அப்புறம் 26 வருதா? இப்போ இதில் எனக்கு ஃபஸ்ட்டு 3 தான் ஸ்மாலராக இருக்குது. ஸோ 2 8 10. ஸோ அந்த பாயிண்ட்ஸை மட்டும், அதோட கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த ப்ராப்ளமோட கொஸ்டின். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த 2 8 10 வந்து இதே ஆர்டரில் தான் இருக்கணும்னு இல்லை. 8 to 10 வந்தாலும் 8 to 10ஓட கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் என்னவோ அது வந்தாலும் எனக்கு வந்து கரெக்டு தான். ஸோ அந்த மாதிரி தான் ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க. இட் கேன் பி ஆஃப் எனி ஆர்டர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இது எந்த ஆர்டரில் வேணால் நம்ம கொண்டு வரலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம். ஸோ இதுக்கு சொல்யூஷன் எப்படி பண்ணலாங்கிறத சொல்கிறேன். ஸோ சொல்யூஷன் என்ன அப்படின்னா,
ஸோ நம்ம வந்து ஆப்டிமல் சொல்யூஷன் தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது வந்து ஆப்டிமல் சொல்யூஷன் எது மூலியமாக கிடைக்கும்னா, குவிக் செலக்ட் அல்கோரிதம் மூலியமாக நம்மளுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ குவிக் செலக்ட் அல்கோரிதம் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ குவிக் செலக்ட் அல்கோரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இட் இஸ் சிமிலர் டு குவிக் சார்ட் அல்கோரிதம். குவிக் சார்ட் அல்கோரிதம் மாதிரியே தான் ஒர்க் ஆகும். ஸோ குவிக் சார்ட் அல்கோரிதம் வந்து நம்ம சேனலில் இருக்குது. இப்போ பார்க்கலைன்னா போய் செக் பண்ணுங்கள். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் பெட்டராக இருக்கும். ஸோ அப்போ வந்து குவிக் சார்ட் அல்காரிதமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு பிவோட் எலிமெண்ட் கண்டுபிடிப்போம் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸில். ஸோ அந்த பிவோட் எலிமெண்ட்க்கு லெஸராக இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும், கிரேட்டராக இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ரைட் சைடில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் தான் கொண்டு போவோம். ஸோ அப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டெப் 1 வந்து கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ்லேருந்து ஒரு ரேண்டம் பிவோட் கண்டுபிடிப்போம். ரேண்டம் பிவோட் எலிமெண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். அதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ ரேண்டம் பிவோட் எலிமெண்ட் கண்டுபிடிப்போம். அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ இப்போ இந்த ரேண்டம் பிவோட் எலிமெண்ட் கண்டுபிடிச்ச பிறகு என்ன பண்ணுவோம்னா, பிவோட் அட் லாஸ்ட். ஸோ அப்போ வந்து ஸ்டெப் 2ல் வந்து மூவ் பிவோட் டு லாஸ்ட். பிவோட் டு லாஸ்ட், அதாவது அந்த கண்டுபிடிக்கிற அந்த ரேண்டம் பிவோட்டை வந்து நான் லாஸ்ட் எலிமெண்ட்டாக மூவ் பண்ணிடுவேன். ஸோ தட் இப்போ வந்து எனக்கு சப்போஸ் -2 தான் பிவோட் அப்படின்னா, இதை வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ்க்கு மூவ் பண்ணிடுவேன். இந்த 1,1 இருக்கு இல்லையா, அது இங்கே வந்துடும். வந்துட்டு நம்ம வந்து இந்த மிச்சம் இருக்கிற அந்த அதாவது n-1க்கு முன்னாடி எலிமெண்ட், லாஸ்ட் எலிமெண்ட்டை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம வந்து சார்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து இதோட மூவ் பிவோட் டு லாஸ்ட்டுங்கிற ஸ்டெப்போட ப்ராசஸ். ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பார்ட்டிஷன் பண்ணுவோம். பார்ட்டிஷன் எப்படி பார்ட்டிஷன் பண்ணுவோம் அப்படின்னா, சச் தட் பார்ட்டிஷன் த பிவோட். ஓகே, சச் தட் எப்படி நம்ம பார்ட்டிஷன் பண்ணுவோம் அப்படின்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் பிவோட்டுக்கு லெஸ்ஸராக இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து லெஃப்ட்டில் இருக்கும். லெஃப்ட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து லெஸ் தென் ஈக்குவல் டு பிவோட்டாக இருக்கும். ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தேன் பிவோட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ எனக்கு இந்த நான் பாயிண்ட்ஸ் இல்லாமல் இந்த சப்போஸ் இந்த டிஸ்டன்ஸ் வச்சு நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போது நான் 10, 8, 26, 13, 2 இருக்கா. ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு இப்போ சப்போஸ் ரேண்டம் பிவோட்னா என்னது, 8 தான் நான் இப்போ ரேண்டம் பிவோட்டை எடுத்துக்கிறேன் அப்படின்னா, எனக்கு 8 வந்து லாஸ்ட்டில் மூவ் ஆகிடும். ஸோ அப்போ அதுதான் பிவோட் எலிமெண்ட்டாக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ எனக்கு 8 இங்கே இருக்கும், மிச்சம் இருக்கிற எலிமெண்ட் 2 இங்கே வந்துடும். செகண்ட் ஸ்டெப்பில் அதான் 10 to 26, 13 வந்துடும். ஓகேவா, வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த எலிமெண்ட் ஒன்றொன்னையாக நம்ம கம்பேர் பண்ணி கடைசியில் பார்ட்டிஷன் பண்ணுவோம் பேஸ்ட் ஆன் பிவோட் பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு பார்ட்டிஷன் இண்டெக்ஸ் கிடைக்கணும். அப்போது எனக்கு வந்து எப்படி கிடைக்கணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் என்ன கிடைக்கணும்னா, ஓகே இதுக்கப்புறம் என்ன கிடைக்கணும்னா, எனக்கு 8 வந்து எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னா, 8க்கு கம்மியாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி இருக்கணும். 8க்கு கம்மியாக என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ அப்போ 2 மட்டும் எனக்கு முன்னாடி இருக்கணும். 8க்கு ஜாஸ்தியாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் இந்த சைடு இருக்கணும். 13, 10, 13, 10, அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, 13, 10, 26 இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கிடைக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 8ஓட இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, 8ஓட இண்டெக்ஸ் என்ன 1ல் இருக்குது. இப்போ 1 தான் வந்து எனக்கு பார்ட்டிஷன் இண்டெக்ஸ். ஸோ பிவோட்டோட லெஸ்ஸராக இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு லெஃப்ட்டில் போயிடும். பிவோட்டோட கிரேட்டராக இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து ரைட்டில் போயிடும். ஸோ இதுதான் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இப்போ திரும்பி எனக்கு வந்து இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கேவோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க கரெக்டாக. ஸோ இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 பிவோட்க்கு லெஸ்ஸராக இருக்கிற பாயிண்ட்ஸ் ப்ளஸ் பிவோட், அதாவது பிவோட்டையும் சேர்த்து பார்த்தா எனக்கு எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது, 2 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. பட் ஆனால் எனக்கு எவ்வளோ எலிமெண்ட்ஸ் வேணும், 3 எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. ஸோ 3 எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, திரும்பி நான் வந்து இந்த சைடு ரைட் சைடில் இருக்கிற அறையில் வந்து நான் என்ன பண்ணணும், ட்ராவல்ஸ் பண்ணி எனக்கு ஏதாவது ஒரு எலிமெண்ட் கண்டுபிடிச்சா தான் எனக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவீங்க. ஓகேவா, அதாவது எந்த சைடு வந்து நம்ம ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். செகண்ட் வந்து எனக்கு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது, கேவோட எனக்கு வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா எந்த சைடு நம்ம வந்து ட்ராவல்ஸ் பண்ணோங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போது கேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கிது, எவ்வளோ கண்டுபிடிக்கணும், k = 3. எனக்கு வந்து இப்போ இந்த பார்ட்டிஷன் இண்டெக்ஸ்க்கு அப்புறம் கிடைக்கிற அரே பார்த்தீங்கன்னா 2, 8, 13, 10, 26ன்னு கிடைக்கிது. எனக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1ல் இருக்குது கரெக்டாக. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கேவையும் என்னையும் கம்பேர், அதாவது இது எவ்வளோ எலிமெண்ட்ஸ் லெஃப்டாக இருக்கோ அதையும் கம்பேர் பண்ணணும். ஸோ பிவோட்டோட சேர்த்து எனக்கு இங்கே எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது, 2, 8 தான் இருக்குது. அப்போது
நம் ஃபவுண்டுன்னு ஒரு இது வச்சுட்டேன்னா எனக்கு வந்து எவ்வளோ இருக்குது 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? நம்மளுக்கு என்ன கம்பேர் பண்ணணும்னா கே வந்து 2-ஐ விட இப்போ சப்போஸ் கேவும் 2 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 எலிமெண்ட்டை மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணோன்னா வேலை முடிஞ்சுது. எனக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு 2, 8ன்னு சொல்லிட்டு. இந்த 8, 2ன்னு இருந்தாலும் எந்த ஆர்டரில் இருக்கிறதுங்கிறது இது இல்லை. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கணும். ஸோ அதனால் நம்மளுக்கு நம்பர் ஃபவுண்ட் வந்து மேட்ச் ஆச்சு, கேவோட மேட்ச் ஆச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். பட் ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா என் வந்து நம்பர் ஃபவுண்டு வந்து நான் வந்து கே கூட கம்பேர் பண்ணுறேன். இப்போ நம்பர் ஃபவுண்ட் வந்து லெஸ் தேன் கேவாக இருக்குது. கரெக்டாக? ஸோ நம்பர் ஃபவுண்ட் வந்து இப்போ லெஸ் தேன் கேவாக இருக்குது அப்படின்னா நம்ம எந்த சைட் ட்ராவல்ஸ் பண்ணணும்? இப்போ இந்த சைட் ட்ராவல்ஸ் பண்ணணுமா இல்லை இந்த சைட் லெஃப்ட்டில் ட்ராவல்ஸ் பண்ணணுமா? ரைட் சைட் தான் ட்ராவல்ஸ் பண்ணணும். ஏன்னா அடுத்து வந்து எனக்கு 13, 10, 26 அதுதான் எனக்கு நெக்ஸ்ட்டு ட்ராவல்ஸ் பண்ண வேண்டிய அரே. 13, 10, 26 அதான் எனக்கு நெக்ஸ்ட்டு ட்ராவல்ஸ் பண்ண வேண்டிய அரே. ஸோ இதிலிருந்து எனக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்கணும்? இதிலேருந்து ஆல்ரெடி எனக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ கேக்கு வந்து எனக்கு இன்னும் 3 - 2னா 1 பாயிண்ட் மட்டும் இதிலேருந்து எடுத்தால் போதும். அப்போ எனக்கு இப்போ கேவோட வேல்யூ எவ்வளோ ஆயிரும்? 1 ஆகிடும். நான் எந்த அறையில் ட்ராவல்ஸ் பண்ணுறேன்னு பார்த்தோன்னா பிவோட் இண்டெக்ஸ் என்னது 8. ஸோ அது +1 அதுக்கப்புறம் எது வரைக்கும் எனக்கு பிவோட் இண்டெக்ஸ் +1ல் இருந்து எது வரைக்கும் எனக்கு ட்ராவல்ஸ் ஆகுதுன்னா இந்த ரைட் சைடு முடிகிற அந்த இண்டெக்ஸ், அதாவது ரைட் இண்டெக்ஸ் இல்லைனா n-1 அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா அது லாஸ்ட் என்னோட வேல்யூ எவ்வளோ இந்த இடத்துல 5. இப்போ 5 - 1ங்கும்போது 4 வரைக்கும் எனக்கு ட்ராவல்ஸ் ஆகும். ஸோ பிவோட் இண்டெக்ஸ் +1 n-1ங்கிறது நம்ம வந்து ரைட் பாயிண்டர்னு ஒன்று ரைட் பாயிண்டரில் வச்சுருப்போம். நான் கோடப்போ சொல்கிறேன். ஸோ அந்த ரைட் பாயிண்டர் வரைக்கும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்ம ஏன் வந்து ரைட் சைடில் ட்ராவல்ஸ் பண்ணுறோங்கிறதுக்கான ஒரு இது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து கேவோட வேல்யூ வந்து எனக்கு இப்போது 1 தான் வச்சுக்கோங்களேன். கே வந்து எனக்கு 1 தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எனக்கு இப்போ ஆனால் வந்து நம் ஃபவுண்ட் எவ்வளோ இருக்குது? நம் ஃபவுண்ட் வந்து எனக்கு வந்து லெஃப்டாக இருக்கிறது வந்து விட்டது வந்து பார்த்திங்கன்னா நம் ஃபவுண்ட் வந்து எனக்கு வந்து 2 இருக்குது. ஸோ இந்த கேஸில் வந்து எனக்கு திரும்பி நம்ம ட்ராவல்ஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் தான் ட்ராவல்ஸ் பண்ணணும். ஏன்னா வந்து எனக்கு இதை விட கம்மியான பாயிண்ட்ஸ் எனக்கு எடுத்தால் போதும். இப்போ இந்த கேஸில் ஒன்று தான் இருக்குது. பட் சப்போஸ் இங்கே வந்து ஒரு 4, 3, 2, 5 அந்த மாதிரி நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதிலேருந்து எனக்கு வந்து ஒரே ஒரு இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து லெஃப்ட்டில் ட்ராவல்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நம் ஃபவுண்ட் வந்து ஓகே கிரேட்டர் தேன் கேவாக இருந்துச்சுன்னா நம் ஃபவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிரேட்டர் தேன் கேவாக இருந்துச்சுன்னா இல்லைனா கே வந்து லெஸ் தேன் நம் ஃபவுண்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து லெஃப்ட் சைடில் ட்ராவல்ஸ் பண்ணுவோம். ட்ராவல்ஸ் லெஃப்ட். ஓகேவா? ட்ராவல்ஸ் லெஃப்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன எலிமெண்ட்ஸ் மட்டும் சென்ட் பண்ணால் போதும் அப்படின்னா பிவோட்டுக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும் நம்ம சென்ட் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நான் இந்த இடத்துல 2-ஐ மட்டும்தான் சென்ட் பண்ணுவேன். திரும்பவும் இதே ப்ராசஸ்க்கு. ஸோ அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம சென்ட் பண்ண வேண்டியது வந்து நம்மளுக்கு எவ்வளோ கே கண்டுபிடிக்கணுங்கிறது நம்ம சென்ட் பண்ணணும். ஓகே. ஸோ கே வந்து இந்த இடத்துல மைனஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து கே வந்து ஜாஸ்தியாக இருந்தால் தான் நம் ஃபவுண்ட் வந்து கேலேருந்து மைனஸ் பண்ணி நம்ம சென்ட் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து கே வந்து லெஸ்ஸராக தான் இருக்குது. அப்போ வந்து நம்ம திரும்பியும் நம்மளுக்கு அந்த லெஃப்ட் அறையிலேருந்து கே பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கணும். அப்போ கே பாயிண்ட்ஸை அப்படியே நம்ம சென்ட் பண்ணிடுவோம். கே இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி எவ்வளவோ அதே நம்ம சென்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது எதுலேருந்து எது வரைக்கும்னு பார்த்தோன்னா லெஃப்ட் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். லெஃப்ட் இண்டெக்ஸ் தான் இந்த 2. அதிலேருந்து பிவோட் இண்டெக்ஸ் -1 அதோட சப்பரேக்கு வந்து நம்ம திரும்பி இதே ப்ராசஸ் வந்து பண்ணுவோம். ஓகே. ஸோ இது இப்படி கண்டினியூஸாக ரெக்கர்சிவாக பண்ணும்போது நம்மளுக்கு கடைசியில் எந்த மாதிரி கிடைக்கும்னா இந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி கிடைக்குன்னா at 1 பாயிண்டில் பிவோட்டை விட எனக்கு லெஸ்ஸாக இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் முன்னாடி இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரைட் சைடில் இருக்கும். அப்புறம் கேயோட வேல்யூ வந்து எனக்கு மேட்ச் ஆகும் நம்பர் ஃபவுண்டோட. அப்போ நம்பர்ஸ் ஃபவுண்டோட அப்போ மேட்ச் ஆகும்போது நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ அதுதான் வந்து இந்த லாஜிக், டோட்டல் லாஜிக். ஸோ இதுக்கான கோட் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு கேக் க்ளோசஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் தான் நம்ம கால் பண்ணி நமக்கு ஒரிஜினல்லேருந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து க்ளோஸாக இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இதுக்கு என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் எடுத்துக்கணுன்னா பாயிண்ட்ஸுங்கிற ஆர்குமெண்ட்ஸ் வருது, அதுக்கப்புறம் கே வருது, அதாவது எவ்வளோ எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணுங்கிற அந்த கவுண்ட்டு, பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் கவுண்ட்டு. அப்போ பாயிண்ட்ஸ் வந்திருக்கா. ஸோ இப்போ முதல்ல நம்மளுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் n, அதாவது டோட்டல் லென்த் எவ்வளோ இருக்குன்றது கண்டுபிடிச்சிருக்கோம். பாயிண்ட்ஸ் டாட் லென்த்தில் n வச்சுருக்கோம். அடுத்து நம்ம கால் பண்ண போகிறது வந்து இந்த குவிக் செலக்ட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் கால் பண்ண போகிறோம். ஸோ இந்த குவிக் செலக்ட் ஃபங்க்ஷனில் தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண குவிக் சார்ட் அல்காரிதமோட லாஜிக் எல்லாமே வந்து நம்ம
கோடாக எழுத போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக எனக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி கிடைக்கும்னா, எனக்கு கே பாயிண்ட்ஸ் கரெக்டாக கிடச்சிரும். ஸோ அப்போ எனக்கு இந்த அரேவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரே வந்து எனக்கு ரீஅரேஞ்ச் ஆகி கரெக்டாக எனக்கு பிவோட்க்கு முன்னாடி இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கே பாயிண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா க்ளோசர் டு ஒரிஜினாக கிடச்சிரும். ஸோ அப்போ கிடச்சிருக்க அரேலேருந்து அரேஸ் டாட் காப்பி ஆஃப் ரேஞ்சுன்னு ஒரு மெத்தட் இருக்குது அரேஸ் அரேஸ் கிளாஸ்க்குள்ளே. ஸோ அந்த ஸ்டாட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த இருக்கிற பாயிண்ட்ஸில் 0 to k கொடுத்தேன் அப்படின்னா 0லேருந்து k வரைக்கும் இருக்கிற இண்டெக்ஸில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ தட் எனக்கு கரெக்டாக இப்போ 3னா 3 பாயிண்ட்ஸ் கரெக்டாக எது ஒரிஜின் கூட இதாக இருக்கோ அது வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதுதான் இந்த லாஜிக். ஸோ இப்போ இதில் வந்து குவிக் செலக்ட் மெத்தட் கால் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு எங்கே வரும்னா இந்த குவிக் செலக்ட் இந்த மெத்தட் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே தான் கால் ஆகும். இப்போ இங்கே பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றதை நம்ம எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள் 1,3 இருக்குது, அதுக்கப்புறம் -2 2 இருக்குது, அதுக்கப்புறம் 5, -1 இருக்குது, 3, 2 இருக்குது, அதுக்கப்புறம் 1, 1 இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பாயிண்ட்ஸு. ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எது கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரேண்டமாக ஒரு பிவோட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக ரேண்டம் பிவோட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக சொல்லியிருந்தேன், ரேண்டமாக இருக்க பிவோட். ஸோ ரேண்டமாக கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன மெத்தட் என்ன கிளாஸ் யூஸ் பண்ணுவோம், ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரேண்டம்ங்கிற கிளாஸ் இருக்குது. ஸோ ரேண்டம் r = நியூ ரேண்டம் ஆஃப் அப்படியே கொடுத்தேன்னா எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆயிரும் ரேண்டம் கிளாஸ்க்குள்ளே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரேண்டம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆயிருக்கு இல்லையா, ஸோ அது யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ரேண்டமான இன்டீஜர் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ சப்போஸ் நான் r.nextInt of ஓகே நான் 6ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். r.nextInt நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 0லேருந்து 5 வரைக்கும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு இன்டீஜர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், என்னமா வேணா இருக்கலாம். பட் ஆனால் அந்த பவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன நம்பர் வருதோ அதை விட லெஸ் தேன் 1. ஏன்னா இது எக்ஸ்க்ளூசிவ்னா இந்த நம்பர் ஜென்ரேட் ஆகாது, பட் அதுக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் எனக்கு ஜென்ரேட் ஆகும். அப்போ நான் இந்த r.nextInt of மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறேன். கமெண்ட் மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ தட் இது கோடில் வராது, பட் இந்த லாஜிக் யூஸ் பண்ணி தான் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறேன், இன்ட் பிவோட் இண்டெக்ஸ். நம்ம வந்து எலிமெண்ட்டை கண்டுபிடிக்க போகிறதில்ல, இண்டெக்ஸ் ஏதாவது ஒரு இண்டெக்ஸ். இப்போது 1 2 3 4 5 இருக்கு இல்லையா, இந்த 5 பாயிண்ட்ஸ்க்குள்ளே நான் ஏதாவது ஒரு பிவோட் இண்டெக்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே என்ன கொடுக்கணுன்னா இப்போ வந்து இது வந்து 0 1 2 3 4 இருக்குது. கரெக்டாக இப்போ எனக்கு 5 வர வைக்கணும்னா நான் என்ன பண்ணணும், எனக்கு வந்து 0லேருந்து 4 வரைக்கும் இருக்கனால 0 1 2 3 4 வரைக்கும் இருக்கனால நம்மளுக்கு இங்கே உள்ள r.nextInt of இன்ட்டுக்குள்ளே 5 வரணும். கரெக்டாக அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் 4, அதாவது எனக்கு இந்த 4ங்கிறது எனக்கு எதில் வந்திருக்குன்னா ஆரில் வந்திருக்கும். ஏன்னா எனக்கு லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து நம்ம இங்கே சென்ட் பண்ணுறோம் இல்லையா, 0 n - 1 0லேருந்து n-1 வரைக்கும் சென்ட் பண்ணுறோம். இங்கே 0லேருந்து n-1 வரைக்கும். அப்போ 0 எதில் இருக்குது, லெஃப்ட்டில் இருக்குது. n-1 எது இருக்குது, 4 வந்து ரைட்டில் இருக்குது. ஸோ அப்போ வந்து r வந்து எனக்கு 4ன்னு வந்திருக்கும். இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து r.nextInt of இந்த கேஸில் நம்மளுக்கு 5 ஜென்ரேட் பண்ணும். கரெக்டாக, ஸோ 5 ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ரைட் மைனஸ் லெஃப்ட் கொடுத்தனா என்ன ஆகும், எனக்கு ரைட் மைனஸ் லெஃப்ட். நம்ம வந்து டேரெக்டாகவே ஏன் n வந்து 5 தானே, நம்ம வந்து டேரெக்டாக r.nextInt of 5ன்னு கொடுக்கலாம் அப்படின்னா அப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா நெக்ஸ்ட்டு குவிக் செலக்ட் வந்து எனக்கு ரெக்கர்சிவாக இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு சப்பரேக்கு நம்ம திரும்பி இங்கே கால் பண்ணுறோம். கரெக்டாக, இப்போ இங்கே வந்து பாருங்கள் இந்த இடத்துல நம்ம திரும்பியும் ஒரு சப்பரே 13 10 26க்கு வந்து திரும்பியும் கால் பண்ணுறோம் இல்லையா, இந்த இங்கே இருக்கு இல்லையா 13 10 26 திரும்பவும் கால் பண்ணும்போது எனக்கு என்னோட வேல்யூ வந்து 5ன்னு இருந்துச்சுன்னா எனக்கு 13 10 26க்குள்ளே தான் ஒரு பிவோட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் ப்ராசஸ் ரெக்கர்சிவ் ஆகும்போது. ஸோ அதனால தான் நம்ம வந்து என்னோட வேல்யூ டைரெக்டாக கொடுக்காம இந்த R&L வருது இல்லையா, உள்ளே வருது இல்லையா, அந்த R&Lோட இண்டெக்ஸ், ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம வந்து இதை கண்டுபிடிக்கணும். ஸோ r.nextInt of ஓகே r - Lன்னு கொடுத்துட்றேன். ஓகே, r - Lன்னு கொடுத்துட்டேன்னா என்ன ஆயிரும், எனக்கு 4 - 0 வந்து என்ன ஆயிரும், 4 - 0 வந்து 4 ஆயிரும். பட் ஆனால் எனக்கு என்ன வேணும், 5 வரணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், r - L + 1ன்னு போட்டால் என்ன ஆகும், எனக்கு கரெக்டாக வருதா, r.nextInt of ஓகே 4 - 0 + 1 அப்போ 5 ஆயிடுச்சு. அப்போ எனக்கு பிவோட் இண்டெக்ஸ் ஜென்ரேட் ஆகுறது என்ன ஆகும், 0லேருந்து 4க்குள்ளே ஜென்ரேட் ஆகும். பட் ஆனால் அடிஷ்னலாக நம்ம இங்கே இன்னொன்றும் பண்ணணும். இப்போ இந்த கேஸ்க்கு பாருங்கள், இப்போ எனக்கு 2 8 13 10 26 இருக்கு இல்லையா இதில், ஸோ இதில் எனக்கு 0 1 2 3 4 இருக்குது. கரெக்டாக, இங்கே 0 1 2 3 4ல் எனக்கு பிவோட் இண்டெக்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும் ஜென்ரேட் ஆகணும்,
பிவோட் ஜென்ரேட் ஆகிற ரேண்டம் நம்பர் வந்து 2லேருந்து 4 வரைக்கும் எனக்கு ஜென்ரேட் ஆகும். கரெக்டாக? இந்த இடத்துல நான் இப்போ இதை அப்படியே விட்டேன்னா எனக்கு என்ன ஆயிரும், 0லேருந்து 4க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகும். 0லேருந்து 4க்குள்ளே எனக்கு 1 கூட ஜென்ரேட் ஆகும். பட் ஆனால் எனக்கு இந்த கிடச்சிருக்க சப்பரேயோட லெஃப்ட் இண்டெக்ஸ் 2 தானே. அப்போ 2லேருந்து 4க்குள்ளே ஜென்ரேட் ஆகணுங்கிற கண்டிஷனும் இருக்கிறனால தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா லெஃப்ட் ப்ளஸ் ஆர் டாட் நெக்ஸ்ட் இன்ட் ஆஃப் கொடுக்குறோம். ஏன் லெஃப்ட் ப்ளஸ் ஆர் டாட் நெக்ஸ்ட் இன்ட் ஆஃப் கொடுக்குறோன்னா, இப்போ சப்போஸ் இங்கே வந்து எனக்கு இது வந்து எனக்கு 0லேருந்து 4 ஆர் மைனஸ் லெஃப்ட்டுங்கும் போது எனக்கு என்ன ஆயிரும், இந்த இடத்துல ஆரோட வேல்யூ இந்த 13, 10, 26 கேஸில் என்ன வரும்னா 2 வரும், 4 வரும். ஸோ ஆர் மைனஸ் எல்லுங்கும் போது 4 மைனஸ் 2, 4 மைனஸ் 2 என்ன ஆகும், 2, 2 + 1 3. அப்போ என்ன ஆகும் இந்த இடத்துல, இந்த கேஸ்க்கு ஆர் டாட் நெக்ஸ்ட் இன்ட் ஆஃப் 3ன்னு வரும். ஆர் டாட் நெக்ஸ்ட் இன்ட் ஆஃப் 3 வந்துடும். 3னா என்ன அர்த்தம், எனக்கு 0லேருந்து 1, 2, 0, 1, 2க்குள்ளே ஏதாவது ஜென்ரேட் ஆகும். பட் ஆனால் எனக்கு எதுலேருந்து 2, 3, 4ன்னு மாற்றணும். அப்போ இந்த இடத்துல 2, 3, 4 வரணும் அப்படின்னா நான் இந்த 0 கூட நான் எது ஆட் பண்ணால் போதும், இந்த நம்பர் என்ன ஜென்ரேட் ஆனாலும் அது கூட நான் ப்ளஸ் எல்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. ஸோ அப்போ 0 + 2ங்கும்போது 0 ஜென்ரேட் ஆச்சுனாலும் +2 ஆட் ஆகும்போது 2 ஆயிரும். 1 ஜென்ரேட் ஆச்சுனாலும் +2 ஆட் ஆகும்போது 3 ஆயிருமா. 2 ஜென்ரேட் ஆனாலும் +2 ஆட் ஆகும்போது 4 ஆயிடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன கண்டிஷன் கொடுக்குறோம், L + ஆர் டாட் நெக்ஸ்ட் இன்ட் ஆஃப் ஆர் மைனஸ் L + 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஓகே. ஸோ அது ஏன் வந்து பிவோட் இண்டெக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குன்றது ஹோப்ஃபுல்லி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுறேன். ஸோ L + ஆர் டாட் நெக்ஸ்ட் இன்ட் ஆஃப் ஆர் மைனஸ் L + 1ன்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு கரெக்டாக ஏதோ ஒரு பிவோட் இண்டெக்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் வந்து எனக்கு இப்போ சப்போஸ் 3 தான், எனக்கு வந்து 1 தான் எனக்கு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1ங்கிற இண்டெக்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ எனக்கு கடைசியாக கிடைக்கிறது வந்து 1ன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 1 கிடச்சிருக்கு இல்லையா, இந்த கிடச்சிருக்க 1ஐயும் நம்ம லாஸ்ட்டாக இருக்கு இல்லையா பிவோட் இண்டெக்ஸ், இந்த 1ஐயும் இந்த லாஸ்ட் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, லாஸ்ட் எலிமெண்ட் வந்து 1,1. ஸோ இதையும் வந்து நம்ம ஸ்வாப் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்வாப் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம என்ன ஸ்வாப் பண்ண போகிறோம், பாயிண்ட்ஸை ஸ்வாப் பண்ண போகிறோம். ஸோ பாயிண்ட்ஸ் அப்படியே வரும். ஓகே, பாயிண்ட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன இண்டெக்ஸை மட்டும் ஸ்வாப் பண்ண போகிறோம், பிவோட் இண்டெக்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் கமா, எனக்கு அடுத்து என்ன இண்டெக்ஸ் ஸ்வாப் பண்ண போகிறேன், ஆர். ஏன்னா ஆர் தான் வந்து எல்லாமே வந்து நெக்ஸ்ட் ரிகர்சிவ் நடக்கிறனால இந்த சப்பரே வரும்போது எனக்கு கரெக்டாக அது ஒர்க் ஆகணுங்கிறனால இந்த LR பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கோட் எழுதணும். அப்போ ஆர் தான் வந்து எனக்கு 4 இருக்குது, 4 கூட தான் நம்ம ஸ்வாப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஆர்னு கொடுக்குறேன். ஸோ அதனால தான் ஸ்வாப் ஆஃப் பாயிண்ட்ஸு பிவோட் இண்டெக்ஸ் ஆர் வருது. ஸோ ஸ்வாப் பண்ணிடும். ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி இருக்கும், பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும், ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1,3 பிவோட் இண்டெக்ஸ் வந்து 1 எடுத்துக்க சொன்னேன். அதனால் இந்த இடத்துல என்ன வரும், இங்கேயும் வந்து 1,1 வந்துடும். ஓகே. 5,-1 வந்துடும். 3,2 வரும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இந்த -2 போயிடும். ஓகே. ஸோ அதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு வேறு கலரில் எழுதுறேன். ஸோ அப்போ வந்து -2 வந்து எனக்கு இப்போ பிவோட் இண்டெக்ஸ் வந்து லாஸ்ட்டாக போயிடும். மிச்சம் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ இந்த ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெப்புக்கு அப்புறம் நம்மளுக்கு இதுதான் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம சச் தட் பிவோட்டுக்கு முன்னாடி இருக்கிற எலிமெண்ட், பிவோட்னா ஒன்றும் இல்லை, இந்த -2. ஸோ இதோட கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1,3 இல்லையா. ஸோ 1,3க்கு வந்து எனக்கு 10 இருந்துச்சு. 10, 1,1க்கு வந்து 2. ஓகே. அதாவது இங்கே ஃபஸ்ட்டு 10, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து 2 இருந்துச்சா. ஆக்சுவலாக இங்கே வந்து 10, 8, 26, 13, 2ன்னு இருந்துச்சு. ஓகே. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஸ்வாப் பண்ணனால 10, 2, 26, 13, 8ன்னு ஆகிடும். கரெக்டாக. ஸோ இப்போ எனக்கு இதுதான் வந்து பிவோட் எலிமெண்ட், பிவோட் இருக்கிறது. அப்போ நான் என்ன பண்ணணும், சச் தட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் எப்படி ஸ்வாப் பண்ணுவேன், எப்படி இது பண்ணணும், பிவோட்டுக்கு லெஸராக இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் லெஃப்ட்டில் வரணும்னு சொல்லியிருந்தேன், பிவோட்டு கிரேட்டராக இருக்கிறதெல்லாம் ரைட்டில் வரணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ இங்கே என்ன ஆயிரும், 8 இந்த இடத்துல வருமா, 8க்கு முன்னாடி 2 வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே வந்து 10, 26, 13 வரும். ஓகே. ஸோ இதோட பாயிண்ட்ஸ் வச்சு எல்லாமே வரும். நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக நான் டிஸ்டன்ஸ் வச்சு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இதோட கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் என்ன, 2ஓட பாயிண்ட் என்னன்னு பாருங்கள். 2ஓடது வந்து 1,1. ஸோ 1,1 வந்துடும். அதுக்கப்புறம் -2 வரும். ஓகே. -2 வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1,2 -2 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 10. ஸோ 10க்கு வந்து 1,3,
ஓகே 26க்கு வந்து 5, -1, 13க்கு வந்து 3, 2. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து வந்துடும் இந்த பார்ட்டிஷன் பண்ணதுக்கப்புறம். ஸோ இப்போ எனக்கு பார்ட்டிஷன் பண்ணதுக்கப்புறம் என்னோடய பார்ட்டிஷன் இண்டெக்ஸ் என்ன இருக்குது, 8ஓட இண்டெக்ஸ் தான் பார்ட்டிஷன் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். 8 என்ன -2 இல்லையா. ஸோ இதோட இண்டெக்ஸ் வந்து எனக்கு 1 கிடைக்கும். ஸோ இந்த பார்ட்டிஷன் லாஜிக் நம்ம வந்து நடக்கிறது எந்த ஸ்டெப்பில் அப்படின்னா இந்த ஸ்டெப்பில் நடக்கும். ஓகே, ஸோ பார்ட்டிஷன் ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதை நம்ம கால் பண்ணுவோம். பார்ட்டிஷனுக்கு நம்ம என்னென்ன பாஸ் பண்ணோம்னா அதே பாயிண்ட்ஸை பாஸ் பண்ணுவோம். எந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம எந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணோம் பிவோட் பேஸ் பண்ணியோ அந்த பாயிண்ட்ஸ் பாஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பாஸ் பண்ணோம், அந்த லெஃப்ட் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா அதை பாஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே லெஃப்ட் வந்து இந்த கேஸில் 0 பாஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆர் என்னது எனக்கு ரைட் இண்டெக்ஸ். ஸோ அதை வந்து பாஸ் பண்ணுவோம். இது முடித்ததுக்கப்புறம் எனக்கு இந்த பார்ட்டிஷன் மெத்தட் வந்து தான் எனக்கு என்ன இண்டெக்ஸை தான் ரிட்டர்ன் பண்ணும். இன்ட் ஓகே பார்ட்டிஷன் இண்டெக்ஸ் தான் பி இண்டெக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பி இண்டெக்ஸில் வந்து எனக்கு என்ன இருக்கும்னா இப்போது 1 இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து 1 தானே எனக்கு வந்து பிவோட்டோட கரெக்டாக பார்ட்டிஷன் ஆகிக்கப்புறம் கிடைக்கிற இண்டெக்ஸ். ஸோ அது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், பிவோட் இண்டெக்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ பிவோட் இண்டெக்ஸ் கிடச்சதுக்கப்புறம் நம்ம என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். நம்ம வந்து மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது இப்போ எனக்கு 2, 8, 10, 26, 13 இருக்கு இல்லையா, இதில் நம் லெஃப்ட் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த நம் லெஃப்ட் பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் வந்து கேவோட கம்பேர் பண்ணி நெக்ஸ்ட் ரெக்கர்சிவ் கால் நம்ம பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ நம் லெஃப்ட் இல்லைன்னா நம் ஃபவுண்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இங்கே வந்து இன்ட் நம் லெஃப்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த பிவோட் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ பிவோட் இண்டெக்ஸ் ஓகே, பிவோட் இண்டெக்ஸ்லேருந்து மைனஸ் இப்போ எனக்கு வந்து பிவோட் இண்டெக்ஸ் வந்து இப்போ எங்கே கிடைச்சாலும் சரி நம்மளுக்கு வந்து பிவோட் இண்டெக்ஸ்லேருந்து மைனஸ் லெஃப்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பிவோட் இண்டெக்ஸ் வந்து இப்போ 1, இப்போ 1 - 0 எனக்கு 1 தான் இருக்குது. பட் ஆனால் ஆக்சுவலாக இங்கே பிவோட் இண்டெக்ஸையும் இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா எனக்கு 2 எலிமெண்ட்ஸ் கிடைக்கணும் இல்லையா. அதனால் பிவோட் இண்டெக்ஸ் -L + 1 அப்படி கொடுத்தனா என்ன ஆகிடும், எனக்கு 1 - 0 1 + 1. அப்போ கரெக்டாக எனக்கு நம் லெஃப்ட் எவ்வளோ இருக்கும், 2 இருக்குது. எனக்கு 2 தானே இருக்குது இங்கேயும் பாருங்கள். ஸோ இது எல்லா கண்டிஷனுக்கும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஃபார் சப்போஸ் இங்கே எனக்கு 13, 10, 26 வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலும் நடுவில் வந்து எனக்கு பிவோட் இண்டெக்ஸ் ஏதாவது ஒரு பாயிண்டில் கிடைக்கிது அப்படின்னா பிவோட் இண்டெக்ஸ் மைனஸ் லெஃப்ட் பண்ணிவிட்டு +1 பண்ணிங்கன்னா எவ்வளோ, இப்போ இங்கே 2, 4 இருக்கா, 2, 3, 4 இருக்குது. பிவோட் இண்டெக்ஸ் சப்போஸ் 3ல் இருக்குது அப்படின்னா 3லேருந்து நம்ம 2 வரைக்கும் இருக்கிற எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ பிவோட் இண்டெக்ஸ் வந்து 3ல் இருக்குது. -2 3லேருந்து லெஃப்ட் பாயிண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2 இருக்கும். 3 - 2 வந்து 1. அதுக்கப்புறம் எனக்கு வந்து +1 பண்ணுறனால 2 எலிமெண்ட்ஸ் பிவோட்டோட சேர்த்து 2. ஸோ இது மாதிரி இது எல்லா லாஜிக்கும் ஒர்க் ஆகும். ஸோ இப்படி நம் லெஃப்ட் வந்து இப்படி தான் பண்ண முடியும். ஸோ பி இண்டெக்ஸ் -லெஃப்ட் +1 பண்ணிங்கன்னா எனக்கு நம் லெஃப்ட் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இந்த நம் லெஃப்ட்டையும் கேவையும் கம்பேர் பண்ணோம் கரெக்டாக. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், இஃப் கே வந்து ஓகே லெஸ் நம் லெஃப்டாக இருக்குது அப்படின்னா, அதாவது எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து எனக்கு நம் லெஃப்ட் வந்து எனக்கு 3 எலிமெண்ட்ஸ் கிடச்சிருச்சு. இந்த கேஸில் வந்து எனக்கு 2 தான் இருக்குது. சப்போஸ் எனக்கு வந்து 3 எலிமெண்ட்ஸ் கிடச்சிருச்சு அப்படி, ஆனால் எனக்கு K = 1 தான் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த 3 எலிமெண்ட்ஸ் கிடைச்சதுலேருந்து நம்ம 1 மட்டும் கிடைக்கிறதுக்கு திரும்பி அந்த 3 எலிமெண்ட்ஸை மட்டும் பார்ட்டிஷன் பண்ணி இதே ப்ராசஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கும். அதனால லெஃப்ட் சைட் போகணும், அதான் சொல்ல வரேன். K <n நம் லெஃப்டாக இருந்ததுன்னா ட்ராவர்ஸ் லெஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே என்ன வரும், K <n நம் லெஃப்ட்க்கு அப்புறம் இதே ஃபங்க்ஷனை திரும்பி கால் பண்ணுவோம், குவிக் செலக்டையே கால் பண்ணுவோம். ஸோ குவிக் செலக்ட் ஆஃப் ஓகே. ஸோ குவிக் செலக்ட்குள்ளே நம்ம என்னென்ன பாஸ் பண்ணணும், இந்த இடத்துல குவிக் செலக்ட்குள்ளே என்ன பாஸ் பண்ணுவோம், முதல்ல பாயிண்ட்ஸ் பாஸ் பண்ணோம். ஸோ பாயிண்ட்ஸ் அப்படியே பாஸ் பண்ணிடுவோம் லெஃப்ட்டு. ஸோ லெஃப்ட் இண்டெக்ஸ் வந்து இந்த இடத்துல திரும்பியும் லெஃப்ட் வந்து அதே தான். ஸோ L அப்படியே தான் பாஸ் ஆகும். ஏன்னா L வந்து இப்போ 0 இருக்குன்னா 0வே தான் பாஸ் ஆகும். இந்த இடத்துல அடுத்து ரைட் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, ரைட் இண்டெக்ஸ் தான் வந்து நம்ம எது வரைக்கும் கொடுத்தா போதும், இந்த 2, 8 மட்டும் நம்ம 2, 8ஓட இது மட்டும் பண்ணால் போதும். ஸோ 8ஓட இண்டெக்ஸ் வந்து எதில் இருக்குன்னா பிவோட் இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ அப்போ நான் பிவோட் இண்டெக்ஸ் ஓகே -1, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி தெரியும் கேவோட வேல்யூ வந்து <n நம் லெஃப்டாக இருந்ததுன்னா ஓகே. ஸோ கே வந்து எனக்கு வந்து இப்போ எவ்வளோ கண்டுபிடிக்கணும், சப்போஸ் 1 இருக்குது, நம் லெஃப்ட் வந்து எனக்கு 2 இருக்குது அப்படின்னா 1 < 2 இருக்கும்போது அந்த 2 எலிமெண்ட்லேருந்து எனக்கு 1 கண்டுபிடிச்சா போதும். அதனால தான் இந்த இடத்துல பிவோட் இண்டெக்ஸ் -1 கொடுக்கணும். நம்ம பிவோட் இண்டெக்ஸ் அப்படியே சேர்த்து அனுப்பணும் அப்படின்னா அந்த பிவோட்டும் எனக்கு போகும். ஆனால் எனக்கு பிவோட்டு சேர்த்துனா எனக்கு 2 கவுண்ட் ஆயிடுது, எனக்கு பிவோட் தேவை இல்லை இல்லையா. அதுவும் முன்னாடி இருக்கிற பிவோட்டுக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும் எனக்கு சென்ட் பண்ணாலே எனக்கு போதும். ஸோ அதனால் பிவோட் இண்டெக்ஸ் -1 கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு
கே கொடுக்குறோம். ஸோ கே வந்து எனக்கு இப்போ 1னா கேவையும் பாஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி பண்ணுறோம். இப்போ சப்போஸ் இல்லை எனக்கு வந்து கே வந்து கிரேட்டர் தானாக இருக்குது. இப்போ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கே வந்து எனக்கு நம்மளுக்கு வந்து கே ஈக்குவல் டு 3 தானே. ஸோ அப்போ அதனால கே ஈக்குவல் டு 3 இருக்கும்போது நம்ம எந்த சைடு வந்து இப்போ இது பண்ணோம், கே ஈக்குவல் டு 3ங்கும்போது நம்ம எந்த சைடு வந்து ட்ராவல்ஸ் பண்ணோம், எல்ஸில் வந்துட்டு கே வந்து கிரேட்டர் தேன் நம் லெஃப்டாக இருந்துச்சுன்னா குவிக் செலக்ட் ஆஃப் ஓகே குவிக் செலக்ட் ஆஃப் பாயிண்ட்ஸு. இந்த இடத்துல நம்மளுக்கு எல் பதிலாக நம்ம இங்கே என்ன சென்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இப்போ சப்போஸ் இங்கே 13, 10, 26 இருக்குது. நான் இப்போ இந்த கேஸில் வந்து எனக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸை தான் நான் சென்ட் பண்ணுவேன். கரெக்டாக இந்த 1, 3, 5, -1, 3, 2 இருக்குது இல்லையா. ஸோ இதை தான் நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ அதனால் நம்மளுக்கு இண்டெக்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும், லெஃப்ட் இண்டெக்ஸு பிவோட் இண்டெக்ஸையும் +1 பண்ணால் போதும். எனக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அதனால் பிவோட் இண்டெக்ஸ் +1 அதுக்கப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் போகணும். ஸோ இந்த பாயிண்ட் 4ங்கிறது எதில் இருக்குது, 6ல் இருக்குது. ஸோ 6 சென்ட் பண்ணுறோம். இப்போ எனக்கு இந்த 3 பாயிண்ட்ஸில் இருந்து எனக்கு எவ்வளோ கே மட்டும் கிடைச்சா போதும், எவ்வளோ கே கிடைச்சா போதும். இப்போ எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து எனக்கு ஆல்ரெடி இப்போ வந்து 2, 8 கிடச்சிருச்சு இல்லையா, 2 பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ இந்த 3 எலிமெண்ட்ஸ்லேருந்து எனக்கு 1 மட்டும் கிடைச்சா போதும். அப்போ எனக்கு இந்த கே வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது நம் லெஃப்ட்டை விட. ஸோ அப்போ கே மைனஸ் நம் லெஃப்ட் பண்ண என்ன ஆகிடும், கே வந்து எவ்வளோ 3. ஸோ 3 மைனஸ் நம் லெஃப்ட் ஆல்ரெடி நம்மளுக்கு கிடைச்சது எவ்வளோ 2 கிடச்சிருக்கு. ஸோ 3 - 2ங்கும்போது ஓகே. ஸோ 3 - 2ங்கும்போது எனக்கு என்ன கிடைச்சிரும், கரெக்டாக வந்து 1 அப்படிங்கிறது பாஸ் ஆகும். ஸோ திரும்பியும் எனக்கு இந்த குவிக் செலக்ட் லாஜிக் ஒர்க் ஆகி எனக்கு ஒரு எலிமெண்ட் கிடைக்கிற வரைக்கும் ரன் ஆகும். சப்போஸ் இப்போ வந்து இதுவும் இல்லை, எல்ஸிஃபில் நம்ம இது கொடுக்குறோம், இல்லாட்டினா எல்ஸ் இந்த கேஸில் இன்னொரு எல்ஸில் என்ன ஆகும்னா கே வந்து ஈக்குவல் டு நம் லெஃப்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிரேட்டராகவும் இல்லை ஸ்மாலராகவும் இல்லை அப்படின்னா ஈக்குவல் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா இந்த மெத்தட் வந்து ரிட்டன் ஆகிடும். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த பிரேக்கிங் கண்டிஷன், ரிட்டன் ஓகேவா. ஸோ அதுதான் இந்த மெத்தடோடது. ஸோ இன்னொரு பிரேக்கிங் கண்டிஷன் நம்ம எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது இந்த கேஸில் வந்து நம்ம இப்போ பிவோட் இண்டெக்ஸ் -1 வருது அப்படின்னா, அதாவது எனக்கு இந்த சப்பரையில் வந்து ஒரு எலிமெண்ட் தான் உள்ளே வருது அப்படின்னா எனக்கு லெஃப்டோட பாயிண்ட்டும் ஆரோட பாயிண்ட்டும் என்ன இருக்கும், இங்கே வந்து சப்போஸ் எல்லோட வேல்யூ 0 இருக்குது. பிவோட் இண்டெக்ஸ் வந்து எனக்கு 1 இருக்குது அப்படின்னா 1 - 1 என்ன ஆகும், 0 ஆயிரும். இப்போ எல்லோ ஆரும் ரெண்டுமே 0வாக இருக்கும்போது எனக்கு அந்த சப்பரையில் ஒரு எலிமெண்ட் தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து இந்த ப்ராசஸ் ஃபுல்லுமே நம்மளுக்கு வந்து பண்ண வேண்டாம் இல்லையா. ஸோ ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ இந்த கண்டிஷன் வந்து எப்போ வந்து பிரேக் ஆகணும் அப்படின்னா இஃப் எல்லோட வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆராக இருந்துச்சுனாலும் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ அந்த கண்டிஷன் நம்ம எழுதணும். இஃப் எல் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர், ஏன்னா எல்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ 0 இருக்குது, ஆரோட வேல்யூ 0 இருக்குன்னா ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து நம்ம சார்ட் பண்ண வேண்டியது இல்லை இல்லையா. இப்போ எனக்கு மோர் தென் 1 எலிமெண்ட் இருந்ததுனா தான் சார்ட் பண்ணும். ஸோ அதனால் எல் ஈக்குவல் டு ஆராக இருந்தாலும் ரிட்டன் ஆகிடும். எல் கிரேட்டர் தென் ஆராக இருந்ததுன்னா ஏதாவது அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் நடக்கும். எப்போவுமே எல் லெஸ் தென் ஆர் இருக்கும்போது தான் நம்மளுக்கு இந்த ரெக்கர்சிவ் கால்ஸ் எல்லாமே வந்து நடக்கணும். ஸோ அதுதான் இந்த குவிக் செலக்டோட டோட்டல் லாஜிக். ஸோ இந்த மெத்தட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பார்ட்டிஷன் எழுதணும் இல்லையா. இந்த பார்ட்டிஷன் மெத்தட்னு ஒன்று மெத்தட் எழுதியிருக்கோம். ஸோ இந்த மெத்தடோட லாஜிக் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்ட்டிஷன் மெத்தட்கான லாஜிக் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட்டிஷன் மெத்தட்க்கு வரதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா பிவோட் வந்து எனக்கு லாஸ்ட் எலிமெண்ட்டாக மூவ் ஆயிடுச்சு, அதாவது லாஸ்ட் பாயிண்ட்டை மூவ் ஆயிடுச்சு. -2 தான் எனக்கு லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கொடுத்துருக்க பாயிண்ட்ஸில் சச் தட் எனக்கு பிவோட் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து லெஸராக கொண்டு வரணும், பிவோட் பாயிண்ட்டுக்கு ஆஃப்டராக இருக்கிறதெல்லாம் ரைட் சைடில் கொண்டு வரணும். கரெக்டாக. ஸோ அப்போ முதல்ல நம்ம அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆர்குமெண்ட்டாக அனுப்புகிறோம். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடும் அனுப்புகிறோம், ரைட் இண்டெக்ஸும் அனுப்புகிறோம். லெஃப்ட் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு 0ல் இருக்குது, அதனால் 0 வந்திருக்கு. ரைட் இண்டெக்ஸ் வந்து 4 இருக்குது, அதனால் 4 வந்திருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த -2 டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது எல்லா பாயிண்டோட டிஸ்டன்ஸுமே நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. பாயிண்ட்ஸோட டிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் தான் அது பேஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஸோ நான் அதனால் ஃபஸ்ட்டு வந்து இன்ட் பிவோட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா. இன்ட் பிவோட் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம டிஸ்டன்ஸ்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கோம். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் மெத்தடை வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் அந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா,
இந்த பாயிண்ட்டை நான் எடுக்கணும். இது எந்த அரேயில் இருக்குது? இந்த பாயிண்ட்ஸ் அரேயில் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் அரேயில் எந்த இண்டெக்ஸில் இருக்கிறது எடுக்கணும்? நம்ம 4 எடுக்கணும். 4 வந்து எதில் இருக்குது? ஆரில் இருக்குது. ஸோ பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆர் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் ஆயிரும். ஸோ டிஸ்டன்ஸ் மெத்தடில் நம்ம என்ன எழுதியிருக்கோங்கிறத காட்டுறேன். ஸோ டிஸ்டன்ஸில் வந்து இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வரும். அப்போ பாயிண்ட் என்ன பாயிண்ட் இப்போ வரும்? -2 வரும். கரெக்டாக? ஸோ 2 வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? -2ஐயும் ஸ்கொயர் பண்ணணும், 2ஐயும் ஸ்கொயர் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அதனால் இந்த பாயிண்ட் அரேயில் வந்து எனக்கு இது 1 டைமென்ஷனல் அரே -2 இருக்குது. அப்போ இந்த 0th பொசிஷனில் இருக்கிறத நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ப்ளஸ் 1 பொசிஷனில் இருக்கிறதையும் நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் -2 ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4 + 4 8ன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதனால தான் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல 8 வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வரும்? பிவோட் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 8 வந்திருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 8 நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா இது. ஸோ இதே மாதிரி இந்த பாயிண்ட்டோட ஒவ்வொரு டிஸ்டன்ஸுமே நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த பாயிண்ட்ஸை வந்து நான் ட்ராவல்ஸ் பண்ணுவேன். எதுக்கு ட்ராவல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா 1,3 வந்து நான் பிவோட்டோட கம்பேர் பண்ணுவேன். ஓகே. ஸோ 1,3யோட ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 10. ஸோ 10ஐயும் 8ஐயும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். 10 வந்து எனக்கு 8ஐ விட கிரேட்டராக இருக்குது, லெஸ்ஸராக இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு கிரேட்டராக இருக்குன்னா நம்ம பிவோட்டை விட அடுத்த எலிமெண்ட்டில் வைக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 2 பாயிண்டர் வச்சுக்கிறேன். ஸோ இன்ட் ஐன்னு ஒரு பாயிண்டர் வச்சுக்கிறேன். ஸோ இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐயோட பாயிண்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா லெஃப்ட்டில் இருக்கும். அப்போ இந்த இடத்துல எனக்கு இருக்குது. லெஃப்ட் என்ன? இந்த இடத்துல 0. அதனால் இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு எல்லுன்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபார் இன்ட் சரியா j இஸ் ஈக்குவல் டு ஜேவும் பார்த்தீங்கன்னா எனக்கு லெஃப்டில் தான் இருக்குது. ஓகே. ஃபார் இன் j ஈக்குவல் டு எல். ஓகே. j லெஸ் தேன் ஆர். ஆரோட வேல்யூ என்ன? 4. கரெக்டாக? எனக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எனக்கு கம்பேர் பண்ணால் போதும். அதனால் ஆர்னுக்கு j லெஸ் தேன் ஆர் கொடுத்தோன்னா நம்மளுக்கு 10 to 26 13 j லெஸ் தேன் ஆர்னா 3 வரைக்கும் எனக்கு வரும். அப்புறம் j ++ பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இதுதான் நம்ம இங்கே பண்ணுறோம். இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, ஜேனா ஃபஸ்ட்டு இந்த 1,3யோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ இப்போ 1,3 பாயிண்டோட டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் இந்த இடத்துல இன்ட் எலிமெண்ட் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கிறேன் ஒரு வேரியபிள். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1,3யோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் இங்கே ஆருக்கு பதில் என்ன இருக்கும்? ஜே இருக்கும். ஸோ ஜே, ஏன்னா ஜேயில் தான் எனக்கு எல்லோட வேல்யூ வந்து 0, ஜே இருக்கும். அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும்? 1,3யோட டிஸ்டன்ஸ் இங்கே போய் டிஸ்டன்ஸ் மெத்தட் கால்குலேட் ஆகி வந்துச்சுன்னா எனக்கு 10 கிடைக்கும். அப்போது இந்த இடத்துல உள்ளே வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம். அது வந்து நம்மளுக்கு வந்து ஜேவோட வேல்யூ வந்து, அதாவது டிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண மாட்டோம். கம்மியாக இருந்தால் மட்டும் நம்ம அந்த பாயிண்டரை மூவ் பண்ணுவோம். அப்போ நம்ம இங்கே கண்டிஷன் என்ன கொடுக்கணும்னா, இஃப் ஓகேவா, இந்த எலிமெண்ட் டிஸ்டன்ஸ் இருக்குது, பிவோட் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன கொடுக்கணும் இந்த இடத்துல? இஃப் எலிமெண்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஓகே லெஸ் தேன் பிவோட்டாக இருக்குது. பிவோட் டிஸ்டன்ஸ் என்ன? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பிவோட் டிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னா இது எல்லாமே ஜே பாயிண்டர். இனிஷியலாக வந்து ஐயும் எனக்கு இங்கே தான் இருக்குது, ஜேவும் எனக்கு இங்கே தான் இருக்குது. ஓகேவா? இப்போது பிவோட் டிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து எதை மூவ் பண்ணுறோன்னா ஜேவை வந்து ஐயை வந்து மூவ் பண்ணுறோம். ஐ ++ கொடுக்குறோம். ஓகே. கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து நம்ம எதை ஸ்வாப் பண்ணோம் அப்படின்னா, ஸ்வாப் இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்ஸில் ஏன்னா ஸ்வாப் வந்து எனக்கு பாயிண்ட்ஸ் இண்டெக்ஸ் தான் எடுத்துக்குவோம் ஐஜேன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம இண்டெக்ஸ் தான் நம்ம சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? ஐயவும் ஜேவையும் நம்ம வந்து ஸ்வாப் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஐங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் நீங்கள் இதை ஒர்க் பண்ணி பாருங்கள். ஐ ஈக்குவல் டு எல் இருக்கா? இப்போ எல்லோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0. ஸோ அப்போ எனக்கு ஐயோட வேல்யூ 0வாக இருக்கும். ஓகே. ஐயோட வேல்யூ 0வாக இருக்கும். ஜேவோட வேல்யூவும் பார்த்திங்கன்னா எல்லுன்னு கொடுத்துருக்கனால 0வாக இருக்கும். இப்போ ஜே ஐயும் ஜே ரெண்டுமே வந்து 0ல் இருக்குது. அப்போ ஜே வந்து லெஸ் தேன் ஆரான்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஜே லெஸ் தேன் 4 தான், கரெக்டு தான். ஸோ அப்போ அதனால் எனக்கு ஜே ++ ஆகும். அதுக்கப்புறம் எலிமெண்ட் டிஸ்டன்ஸில் வந்து எனக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும்னா 10 கிடைக்கும். அப்போ இங்கே என்ன கண்டுபிடிக்கிறோம்? எலிமெண்ட் டிஸ்டன்ஸ் வந்து
8 சாரி பிவோட் டிஸ்டன்ஸ் வந்து 8. அப்போ இந்த இடத்துல 10 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8ன்னு கண்டிஷன் செக் பண்ணுறோம். எனக்கு வந்து 10 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8 கிடையாது, கிரேட்டராக இருக்குது. கிரேட்டராக இருக்குன்னா ஐயோட பாயிண்ட்டு நம்ம மூவ் பண்ண தேவையில்லை. ஸோ நான் வந்து எனக்கு இந்த லூப்புக்குள்ளேயே போகாது. ஓகே, அப்போ ஐ வந்து ஸ்டில் இங்கே தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் டைம் லூப் ரன் ஆகும்போது ஜேயோட வேல்யூ வந்து 1 ++ ஆகிடுச்சு. ஸோ ஜேயோட வேல்யூ 1 ஆகிடும். ஸோ 1 ஆகும்போது எனக்கு உள்ளே வரும். உள்ளே வந்து பாயிண்ட்ஸ் ஆஃப் ஜேங்கும்போது என்ன ஆகும், இந்த இடத்துல எனக்கு 1 இருக்கு இல்லையா. ஸோ 1 வந்து எனக்கு டிஸ்டன்ஸ் என்ன, அதோட டிஸ்டன்ஸ் என்ன, 2. ஸோ அப்போ 2 வந்து எனக்கு கம்பேர் ஆகும். 2 வந்து எது கூட கம்பேர் ஆகும், 8 கூட கம்பேர் ஆகும். அப்போ 2 வந்து இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8ன்னு செக் ஆகும். கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஆகும்போது என்ன ஆகும், ஐயோட வேல்யூ வந்து ஸ்டில் இன் 0ல் தான் இருக்குது. ஜேயோட வேல்யூ என்ன இருக்குது, ஸ்டில் இன் ஜேயோட வேல்யூ 1 ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஐயவும் ஜேவையும் ஸ்வாப் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆயிரும், இந்த இடத்துல 2 10 இருக்கு இல்லையா. ஸோ 2 10ங்கிறது வந்து எனக்கு இந்த இடத்துல ஸ்வாப் ஆகி 10 2ன்னு மாறிடும். கரெக்டாக. ஸோ அதை வந்து நம்ம இங்கே பண்ணுறோம். ஸ்வாப் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஐ ஜே கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆயிரும், இந்த இடத்துல 2 10 26 13 8ன்னு ஆகிடும். கரெக்டாக. ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல ஸ்வாப் பண்ணுறதுக்கான லாஜிக். ஓகே, ஏன் ஸ்வாப் பண்ணுறோன்றது அதனால தான். நம்ம ஜஸ்ட் இந்த அரேயில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா, கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்வாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஐயோட வேல்யூ ஜேயோட வேல்யூ ஸ்வாப் பண்ணுவோம். கிரேட்டராக இருந்துச்சுன்னா நம்ம ஐயோட பாயிண்டர் மூவே பண்ண மாட்டோம், அப்படியே வச்சுப்போம். ஸோ அதுதான் வந்து இந்த லாஜிக். ஸோ ஸ்வாப் பண்ணுற லாஜிக் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்வாப் பண்ணுற லாஜிக் என்ன, இங்கே வந்து பாயிண்ட்ஸ் இருக்கா. ஸோ பாயிண்ட்ஸில் வந்து இன்ட் ஐ இன்ட் ஜே இருக்குது. அப்போ முதல்ல என்ன பண்ணோம், பாயிண்ட்ஸில் ஐயும் ஜே வந்து நம்ம ஸ்வாப் பண்ண போகிறோம் இண்டெக்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ண கொடுக்க போகிறோம், ஒரு டெம்ப் வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ இன் டெம்ப் இஸ் ஈக்குவல் டு பாயிண்ட்ஸ் ஆஃப் ஐ. ஓகே, வச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், பாயிண்ட்ஸ் ஆஃப் ஐயில் நம்ம எதை வைக்கிறோம், பாயிண்ட்ஸ் ஆஃப் ஐ வந்து பாயிண்ட்ஸ் ஆஃப் ஜேவை வைக்கிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கு இந்த வேல்யூ வந்து ஓவர்ரைட் பண்ணிக்கலாம். டெம்பரரி வேரியபிள் ஏற்கனவே இருக்குது. அப்புறம் நம்ம பாயிண்ட்ஸ் ஆஃப் ஜேயில் வந்து என்ன வைக்கிறோம், டெம்ப் வைக்கிறோம். ஸோ இப்படி ஸ்வாப் ப்ராசஸ் நடக்கிறதுனால எனக்கு இப்போ இங்கே ஸ்வாப் கால் பண்ணுறோம் இல்லையா, இந்த இடத்துல ஸ்வாப்போட இது வந்து கால் பண்ணும்போது, ஸ்வாப் கால் ஆகும்போது எனக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து ஸ்வாப் ஆகிடும். ஸ்வாப் ஆனதுக்கப்புறம் நம்ம I++ பண்ணுறோம். கரெக்டாக. ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆயிரும்னா, பாயிண்ட் ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னு இங்கே எழுதுகிறேன். ஸோ ஸ்வாப் ஆனதுக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே ஸ்வாப் ஆன ப்ராசஸ் இங்கே எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா 1 3 1 1 5 -1 3 2 இருக்கும். இந்த இடத்துல -2 2 இருக்கும். கரெக்டாக. ஸோ எனக்கு ஸ்டெப்பு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா, எனக்கு இது ரெண்டும் ஸ்வாப் ஆகிடும். ஓகே, ஸ்வாப் ஆகிட்டு எனக்கு என்ன வரும், எனக்கு இங்கே 1 1 வந்துடும், இங்கே 1 3 வந்துடும், அதுக்கப்புறம் 5 -1 வரும், அதுக்கப்புறம் இந்த இடத்துல 3 2 வரும். மித்ததெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல -2 2 இருக்கும். லாஸ்ட்டு தான் பிவோட்டு. ஸோ அதனால் நான் இது வந்து பிவோட்டு. ஓகே, இது பிவோட்டு. இது ரெண்டும் ஸ்வாப் ஆகிடுச்சு. ஸ்வாப் ஆகி முடிச்சோம். இப்போ நம்ம ஐயும் ஜேவையும் ஸ்வாப் பண்ணிட்டோம், 0வையும் 1ஐயும் ஸ்வாப் பண்ணினோம் இல்லையா. ஸோ பண்ணி முடிச்சதும் நம்மளுக்கு வந்து ஐயோட வேல்யூ நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது 0ல் இருந்த ஐ வந்து இப்போ எனக்கு I = 1 ஆகிடும். ஓகே, ஜே = என்ன ஆயிரும், ஜே = 2 ஆகிடும். அதான் ஜே = 2 இங்கே பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு லூப் ரன் ஆகும்போது என்ன ஆகும், இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு எனக்கு திரும்பவும் லூப் ரன் ஆகும். லூப் ரன் ஆகும்போது 2ஓட டிஸ்டன்ஸும் எனக்கு இந்த -2ஓட டிஸ்டன்ஸ் என்ன 8. இந்த பாயிண்டில் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன 26. ஸோ 26ம் எனக்கு 8ம் கம்பேர் ஆகும். 26 வந்து கிரேட்டராக இருக்கனால நம்மளுக்கு வந்து ஐயோட வேல்யூ உள்ளேயே இந்த லூப்புக்குள்ளேயே போகாது. ஸோ அப்போ அதனால் எனக்கு எந்த ப்ராசஸும் நடக்காது. ஐ இங்கே தான் இருக்கும். அடுத்து வந்து திரும்பவும் ஜே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுமா. இப்போ ஜே வந்து இங்கே வந்துடும், ஜே = 3ல் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஜே = 3 வரும்போது திரும்பி என்ன கம்பேர் ஆகும், இந்த 3யும் 8ம் எனக்கு கம்பேர் ஆகும். அப்போ இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 2ஓட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13. ஸோ 13ம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8ஆன்னு செக் ஆகும். லெஸ் கிடையாது, கிரேட்டராக இருக்குது. ஐயோட வேல்யூ இங்கே தான் இருக்கும், மூவ் ஆகாது. அப்போ வந்து எனக்கு என்ன ஆகிடும், திரும்பவும் வந்து நம்மளுக்கு ஜே மட்டும் தான் ++ பண்ணுவோம். ஜே ++ பண்ணும்போது எனக்கு இந்த லூப் கண்டிஷன் இருக்கு இல்லையா, ஜே <3 இது வந்து எனக்கு பிரேக் ஆகிடும். ஸோ அப்போ இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக முடியும் போது எனக்கு ஐயோட வேல்யூ எங்கே இருக்குன்னா, இங்கே இருக்கும், I = 1ல் இருக்கும். கரெக்டாக. ஸோ எனக்கு இந்த இடத்துல நம்ம என்ன கொண்டு வரணும், I = 1ல் இருக்கிறதுனால நம்ம இங்கே இந்த ப்ராசஸில் நம்ம இங்கே என்ன கொண்டு வரணும், இந்த
இதையும் அதாவது நான் இதை வந்து உங்களுக்கு இதில் எழுதுகிறேன், அதாவது அரைவாக எழுதுகிறேன், ஸோ தட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டிஸ்டன்ஸோடு எழுதுகிறேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது, ஆக்சுவலாக 2 இருக்குது, இந்த இடத்துல 3+10 இருக்குது, இந்த இடத்துல 26 இருக்குது, 13 இருக்குது, இங்கே 8 இருக்குது. இந்த ப்ராசஸ் முடியும் போது ஐயோட வேல்யூ 1 இருக்குது, இது இருக்குது, கரெக்டாக 8 இருக்குது. ஸோ அப்போ இந்த இருக்க ஐயோட வேல்யூ 1 இருக்கா, = 1 இருக்குது, இங்கே 8 இருக்கனால ஜேயோட வேல்யூ பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே இருக்கும், 4ல் இருக்குது ஜேயோட வேல்யூ. அப்போ நான் எது ரெண்டையும் ஸ்வாப் பண்ணேன்னா எனக்கு 8 to 10 வந்து எனக்கு கரெக்டாக எனக்கு ஆக்சுவலாக எப்படி கிடைக்கும்னா 2, 8, 26, 13, 10ன்னு கிடைச்சா கரெக்டு தானே. ஏன்னா இதுதான் வந்து எனக்கு பிவோட் எலிமெண்ட்டு. ஸோ பிவோட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து கிரேட்டராக இருக்கணும், லெஃப்ட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்மாலராக இருக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதையும் ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ அதனால தான் கடைசியில் என்ன ஸ்டெப் எழுதுகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இன்னொரு ஸ்டெப் வரும். ஸோ இந்த லூப் ஃபுல்லாக முடிஞ்சு எனக்கு பிரேக் ஆகும்போது எனக்கு வந்து ஸ்வாப், ஓகே, அந்த பாயிண்ட்ஸில் ஐயோட வேல்யூ இருக்கு இல்லையா, அதையும் பாருங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து இது ஸ்வாப் ஆகிடும். கடைசியில் என்ன ரிட்டர்ன் பண்ணணும், ஏன்னா எனக்கு வந்து இதில் பிவோட் இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணும் இந்த மெத்தடு. ஸோ பிவோட் இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பிவோட் இண்டெக்ஸ் இப்போ ஆக்சுவலாக எதில் இருக்குது, ஐயில் தானே இருக்குது. எனக்கு இப்போ வந்து ஸ்வாப் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இதுதான் எனக்கு ஐ, இது ஜே இருக்கும். ஸோ இப்போ ஐயை நான் ரிட்டர்ன் பண்ணேன்னா அதுதான் எனக்கு பிவோட் இண்டெக்ஸ். ஸோ அதனால் ரிட்டர்ன் ஐ கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கான லாஜிக். ஸோ இந்த பார்ட்டிஷன் முடித்த பின்னாடி எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும்னா, ஐயோட இண்டெக்ஸ் வந்து எனக்கு 1 ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்த்தோம் ஆல்ரெடி. ஓகே, ஐயோட வேல்யூ வந்து எனக்கு இந்த இடத்துல பிவோட் இண்டெக்ஸ் வந்து 1 இருக்கு இல்லையா, பிவோட் இண்டெக்ஸ் இது இல்லை, சாரி, இந்த பி இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல எனக்கு 1 ரிட்டர்ன் ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்பி வந்து எனக்கு என்ன ஆகும், 1 - எல்லோட வேல்யூ 0 + 1. அப்போது 1 - 0னா என்ன ஆகிடும், 1 + 1 2 இருக்குது. நம் லெஃப்ட் வந்து லெஸ் தென் கே லெஸ் தென் நம் லெஃப்டாக இருக்கான்னு செக் ஆகும். கேவோட வேல்யூ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 இருக்குது. 3 வந்து லெஸ் தென் நம் லெஃப்ட் கிடையாது, கே வந்து கிரேட்டர் தென் நம் லெஃப்ட். அப்போ கே கிரேட்டர் தென் நம் லெஃப்ட்னா திரும்பி வந்து எனக்கு இங்கே என்ன பாயிண்ட்ஸு பி இண்டெக்ஸ் எல்லாம் போகும் பாருங்கள். இங்கே பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 13, 10, 26 இருக்குது இல்லையா. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் போகும். அதாவது எனக்கு ஸ்வாப் ஆனதுக்கப்புறம் கிடச்சதுக்கப்புறம் இருக்க டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 13, 10, 10, 26ஓட கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது போகும். அதுக்கப்புறம் எனக்கு 3 - 2 அப்படிங்கிறனால நம்மளுக்கு இப்போ 2 பாயிண்ட்ஸ் கிடச்சது இல்லையா. ஸோ 2 பாயிண்ட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, அந்த 2ம் 8ம் அது போயிடும். அதுக்கப்புறம் ஆர் வந்து எனக்கு ஆரோட வேல்யூ பார்த்திங்கன்னா எனக்கு 4 தான். ஸோ 4 போகும். ஸோ இண்டெக்ஸ் +1 என்ன, இங்கே 13, 10, 26 மட்டும் வரும். அப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 13, 10 இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு பாயிண்ட்ஸோடது வந்து 13, 10, 26ஓட கரஸ்பாண்டிங் பாயிண்ட் வரும், லெஃப்ட்டு வரும், ரைட்டு வரும். ஸோ லெஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இண்டெக்ஸ் என்ன வரும், 0, 1, 2 வந்துடும். லெஃப்ட் வந்து 2ன்னு மாறிடும், ரைட்டு வந்து 4ன்னு மாறிடும். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாயிண்டரை ஐக்கு வைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி திரும்பி இந்த ப்ராசஸ் இங்கே வரும்போது எனக்கு ஒரு ரேண்டம் பிவோட் கிடச்சிருக்கும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே திரும்பியும் இது கால் பண்ணுறோம் இல்லையா, குவிக் செலக்ட் ஆஃபில் வந்து நம்ம திரும்பி வந்து இந்த ப்ராசஸ் நடக்கும்போது திரும்பி எனக்கு ரேண்டம் பிவோட் ஜென்ரேட் ஆகும், கரெக்டாக ஜென்ரேட் ஆயிரும் அந்த லாஸ்ட் 3 இண்டெக்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் எனக்கு வந்து ரேண்டம் பிவோட் 13, 10, 26ல் எனக்கு வந்து 13 தான் எனக்கு ரேண்டம் பிவோட்டாக ஜென்ரேட் ஆகிருக்குன்னா எனக்கு 13 வந்து கடைசியாக இந்த பாயிண்ட்ஸ்குள்ளே வரும். அப்போ எப்படி வரும்னா 13 கடைசியாக வந்ததுன்னா இங்கே என்ன ஆயிரும், 26, 10, 13ன்னு இருக்கும். அப்படி தான் எனக்கு இங்கே உள்ளேயே வரும். அப்போ இதுதான் வந்து எனக்கு பிவோட் எலிமெண்ட். அப்போ ஜேயோட வேல்யூ வந்து 0க்கும் 1க்கும் ரன் ஆகும். ஐயோட வேல்யூ பார்த்திங்கன்னா 0ல் வைப்போம். ஐயும் 0ல் இருக்குது, ஜேவும் 0ல் இருக்குது. இப்போ நம்ம இங்கே என்ன செக் பண்ணுவோம், ஜே லெஸ் தென் ஆரான்னு செக் பண்ணுறோம். ஆரோட வேல்யூ பாருங்கள், ஆரோட வேல்யூ வந்து 4, கரெக்டாக. ஜேயோட வேல்யூ என்னது, ஜேயோட வேல்யூ வந்து இங்கே வந்து ஆக்சுவலாக 2, 3, 4 இருக்குது. ஐயோட வேல்யூ 2ல் இருக்குது. ஜேயோட வேல்யூ பார்த்திங்கன்னா அதுவும் வந்து 2ல் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஜே பிவோட்டோட இது வந்து கம்பேர் பண்ணுவோம். அப்போ 13ம் 26ம் கம்பேர் ஆகும். 26 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 13ஆன்னு சொல்லி செக் ஆகும். 26 லெஸ் தென் கிடையாது, ஸோ உள்ளே போகாது. அடுத்து 10 வரும். ஸோ 10 வரும்போது எனக்கு ஐயோட வேல்யூ 0லேயே தான் இருக்கும், ஜேயோட வேல்யூ தான் 1க்கு மாறி இருக்குது. அப்போ இது ரெண்டையும் நம்ம ஸ்வாப் பண்ணிடுவோம். அப்போ என்ன ஆயிரும், கடைசியில் எனக்கு இந்த இடத்துல முடியும் போது ஃபார் லூப் ஃபுல்லாக முடியும் போது எனக்கு 10, 26, 13 கிடைக்கும், கரெக்டாக. ஐயோட வேல்யூ எங்கே நிற்கும், எனக்கு இங்கே ஸ்வாப் ஆகும்போது ஐயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஸ்மாலராக இருக்குன்னு ஸ்வாப் ஆகும்போது ஐயோட வேல்யூ 1 கிட்ட நிற்கும். ஐயோட வேல்யூ 1 கிட்ட இருக்கும்போது தான் எனக்கு வந்து லூப்பெல்லாம் முடிஞ்சு எனக்கு பிரேக் ஆகி வெளியே வரும். ஜேயோட வேல்யூ 2 கிட்ட இருக்கும். இப்போ நம்ம வந்து எதை ரெண்டையும் ஸ்வாப் பண்ணுவோம்,
சாரி ஜேயோட வேல்யூ 2 கிடையாது 4. சரியா? இப்போ நம்ம எது ரெண்டையும் ஸ்வாப் பண்ணுவோம். ஐயோட வேல்யூ 1 கிடையாது. ஆக்சுவலாக ஐயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரும்போது 2 இருக்கு இல்லையா, நம்ம லெஃப்ட்டு தானே வைக்கிறோம். அப்போ வந்து ஐயோட வேல்யூ வந்து 3 கிட்ட இருக்கும். சாரி, அப்போ இந்த வந்து 2 3 4ன்னு வரும். ஸோ அப்போ அதனால் 3 கிட்ட இருக்கனால நம்ம 3யும் 4யும் ஸ்வாப் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஆயிரும், எனக்கு 10 13 26ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ எனக்கு பிவோட்டோட இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன ரிட்டர்ன் ஆகும், பிவோட்டோட இண்டெக்ஸ் ஐ ரிட்டர்ன் ஆகுது, விச் இஸ் 3. ஓகே, அப்போ என்ன ஆகும், அங்கே மேலே போய் திரும்பவும் எனக்கு ரிட்டர்ன் ஆகிற இடத்துல இங்கே எனக்கு 3 ரிட்டர்ன் ஆகிடும். பிவோட் இண்டெக்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 3ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே 3 கிடைக்கிறனால நம் லெஃப்ட் வந்து 3, பிவோட் இண்டெக்ஸ் 3 மைனஸ் லெஃப்ட்டோட வேல்யூ என்ன இருந்துச்சு, இந்த கேஸில் 2 இருந்துச்சு இல்லையா. லெஃப்ட் வந்து எனக்கு 2 தானே. ஸோ 3 மைனஸ் 2 + 1, 3 மைனஸ் 2 + 1 என்ன 1, 1 + 1 என்ன 2. நம் லெஃப்ட் வந்து 2 கிடைக்குது. கரெக்டாக? ஸோ திரும்பி வந்து எனக்கு நம் லெஃப்ட் 2 கிடைக்கிறனால இப்போ நம்மளுக்கு நம் லெஃப்ட் வந்து 2 இருக்குது. கேவோட வேல்யூ எவ்வளோ இருந்துச்சு, கே எவ்வளோ பண்ணோம் 1. இப்போ 1 லெஸ் தென் நம் லெஃப்ட் அப்படிங்கிறனால நம்மளுக்கு திரும்பி குவிக் செலக்ட் ஆஃப் பாயிண்ட்ஸில் எது போகும், இந்த இடத்துல எல்லோட வேல்யூ வந்து 2ன்னு போகும். பிவோட் இண்டெக்ஸ் -1, பிவோட் இண்டெக்ஸ் என்ன கிடச்சிது, எனக்கு 3 கிடச்சிது. 3 - 1ங்கும் போது எனக்கு 2 கிடச்சிரும். ஓகே, ஸோ அப்போ 2 கிடைக்கிறனால திரும்ப 2க்கு வந்து இது கால் ஆகும், இந்த மெத்தட் கால் ஆகும். இப்போ இந்த இடத்துல எல் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆராக இருக்கும்போது எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இப்போ எல் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆருங்கும்போது என்ன ஆகும், எனக்கு அதே இந்த இடத்துல எனக்கு பிரேக் ஆகி எனக்கு ரிட்டர்ன் ஆகும்போது எனக்கு 10 13 26 அப்படியே எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ அப்போ எனக்கு ஃபைனலாக எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக கிடைக்கிறது வந்து 2 8 நம்மளுக்கு ஆல்ரெடி அதே ஏரியாவில் இருக்குது. அப்புறம் 10 13 26ன்றது கிடைக்கும்போது எனக்கு லூப் ஃபுல்லாக ரன் ஆகி பிரேக் ஆகிடும், எல்லாமே முடிஞ்சிடும், ரெக்கர்சிவ் கால்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும் 2 8 10 13 26ங்கும் போது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆயிரும், எனக்கு இந்த இடத்துல குவிக் செலக்ட் ப்ராசஸ் ஃபுல்லாக முடிச்சிடறனால இங்கே அரேஸ் டாட் காப்பி ஆஃப் ரேஞ்சில் பாயிண்ட்ஸில் 0Kல வந்து எனக்கு ஃபஸ்ட்டு K பாயிண்ட்ஸுங்கிறனால ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்ஸா. ஸோ 0 1 2ல் இருக்கிறது மட்டும் எடுத்துகிட்டு போகும். 0 1 2ல் இப்போ என்ன இருக்குது, 0 1 2ல் 0 1 2. அப்போ இந்த 2 8 10ஓட கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் மட்டும் எனக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட டோட்டல் கோட் லாஜிக். ஸோ நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். புரியலைன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.